வியூஎஸ் நீங்கள் ஒரு யூஸ்டு காரு அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்து சரியாக தவறான்னு செக் பண்ணி பார்த்து காரை வாங்காதீங்க. ப்ரொஃபஷ்னல் பர்சனை அழைச்சிட்டு போங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் மெக்கானிக் அழைச்சிட்டு போனேன், அதெல்லாம் மேட்ரு இல்லை. சரியா? யார் மெக்கானிக் இதெல்லாம் நான் அந்த டிஸ்பியூட் போகல. நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த காரை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கார் ஓகே நாட் ஓகேன்னு சொல்லக்கூடிய அந்த குவாலிஃபைடு அளவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் பீப்புளை அழைச்சிட்டு போங்க. ஏன் பர்டிகுலர் அந்த ஆட்டோமேட்டிக்கை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மொத்தம் 3 கார் இருக்குது. அது ஃப்ளூடிக் வெர்னா, இது கிராண்ட் i10, சரிங்களா, இது i10. சரியா? இந்த மாதிரி நிறைய கார் இருக்குது. இப்போ இது கோயின்சிடண்டாக இந்த மாதிரி இன்றைக்கி அமைஞ்சுது. 3 காருமே வந்தது இன்றைக்கி. இந்த 3 காருமே ஆட்டோமேட்டிக் கார் தான். 3 கார்லையுமே ப்ராப்ளம். இது வந்து ஃப்ளூடிக் வெர்னா. இந்த வெர்னாவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரேண்டமாக அக்கேஷனலாக கியர் ஷிஃப்டிங் நடக்காது. இந்த வண்டி எடுத்திங்கன்னா கிராண்ட் i10, இந்த வண்டியை பொறுத்தவரையில் என்ன ஆகுது அப்படின்னா, எப்போவாச்சும் ஒரு டைமு சடனாக என்ன ஆகுனா வண்டி மூவே ஆகாது. நீங்கள் என்ன தான் ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் மூவே ஆகாது. இந்த வண்டி இருக்குது பற்றி i10, இந்த வண்டி எப்போனா எப்போவுமே தேர்ட் கியர்லேயே இருக்கும். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நீங்கள் ஜென்ரலாக டிரைவிங் தெரிஞ்ச பீப்புள்ஸை, அதாவது டிரைவிங் எக்ஸ்பர்ட், டிரைவிங்கில் அவர் எக்ஸ்பர்ட்னா அவரை ஆக்சிடென்ட் போய் பார்த்தா கூட அவரால் கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த வண்டியில் உள்ள பிரச்சனை. சரியா? அப்போ நீங்கள் இதுக்கு இந்த வண்டியோட ப்ரொஃபஷனல் பீப்புளை அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் சில டிவைஸையும் கனெக்ட் பண்ணி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதை இந்த வண்டியை ஓட்டி பார்க்கும்போது தான் இந்த வண்டியில் உள்ள ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அதுவும் ரேண்டமாக வர்றதுங்கிறது நீங்கள் டயக்னோஸ்டிக் டூலை வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியவே வரும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளூடிக் வெர்னா சொன்னேன் இல்லையா, சில நேரம் தான் அப்படி இருக்கும்னே. அப்போ மற்ற டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் டயக்னோஸ்டிக் டூலை வச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம் என்னங்கிறது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிராண்ட் i10லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. எப்பாச்சும் ஒரு டைம் தான் திடீர்னு வண்டி மூவே ஆகாது. ஸோ இதுவுமே நீங்கள் நல்லா இருக்கும்போது ஓட்டிங்கன்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது எந்த டிரைவராலையும். ஸோ நம்ம டயக்னோஸ்டிக் டூலை வச்சு பார்த்தா இதை கண்டுபிடிக்காமல் இருக்கும். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நீங்கள் மேனுவல் கியர் பாக்ஸுக்கே நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் பீப்புளை அழைச்சி போய் தான் பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்கை பொறுத்தவரை இன்னுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் சரிங்களா, என்ன ஏன் திரும்ப நிறைய ரிப்பீட்டாக அந்த வீடியோ போடுறேன்னா, என்ன போட்டாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ அகைன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க. சரியா? நிறைய இந்த காசு இப்போ நம்மக்கிட்ட நிறைய கார் வருதுன்னா, நான் சொன்னேன் 10 காரில் ரிப்பேர் வருதுன்னா அதில் 2 கார் பெரிய காம்ப்ளெக்சிட்டியான ப்ராப்ளமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவான ப்ராப்ளமாக இருக்குது. அந்த 2 காருமே மெஜாரிட்டி கேசஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் காராக வாங்கிட்டு வந்தவங்களாக இருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் பையராக இருப்பாங்க. சரியா? இதெல்லாம் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு அஃபோர்டே பண்ண முடியாது. இந்த இந்த ஃபினான்ஷியலாகவும் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது ஒரு எமோஷனல் சம்மந்தப்பட்டது இந்த கார். சரியா? அவங்களால அது டாலரேட் பண்ணிக்க முடியும். இப்படி ஒரு இது அவங்கள பொறுத்தவரை இது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு உயிரினம் மாதிரி. அந்த உயிரினத்துக்கு ஒரு உடம்புல ஒன்று ஆச்சுன்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரியான ரொம்ப எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் அடிக்கடி இதை நம்ம நிறைய நம்ம ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸை போட வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.